ஆட்சிக்கு வந்தா மாசக்கணக்கில் மாத்தணும்னு சொன்னாங்க. நிதி சுமையை குறைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கூடுதல் நிதி சுமையை ஏழை எளிய மக்களின் முதுகுகளில் ஏற்றிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைக்கு பக்கத்தில் குடும்ப தகராறுல ஒரு மாமியாரை கத்தியால் குத்தி கொண்டுட்டாங்க ஒரு கோபக்கார மருமகன். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொலையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை தான் நமக்கு ஏற்படுத்துது. அப்படி என்ன நடந்துச்சு திருப்பூர் மாவட்டத்தில், யாரா அந்த மருமகன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற பழனிக்கு அப்புறமா இருக்க நெய்க்காரப்பட்டியை சேர்ந்தவர் தான் 41 வயதான அஜ்மத் உசேன். இவர் ஒரு கூலி தொழிலாளி தான். இவருக்கும் தஸ்லீமா பேகம் அப்படின்றவங்களுக்கும் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் நடந்துருச்சு. தஸ்லீமா பேகம் அவங்களுக்கு 35 வயது. இவங்க 2 பேருக்கும் இப்போ 2 மகன்கள் வந்து இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்கும் இல்லையா, அவங்களுக்கு இடையே வந்து அந்த கருத்து வேறுபாடு காரணமா தஸ்லீமா பேகம் கடந்த ஒரு 4 மாசமாவே அவங்க குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் அமராவதியில இருக்கிற அவங்களுடைய அம்மா ஆசி அம்மாள் அவங்க வீட்டில் இவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதற்கப்புறம் அஜ்மத் உசேனை வந்து விவாகரத்து செய்யவும் முயற்சி பண்ணிட்டு வந்ததா வந்து நியூஸும் வருது. தன்னுடைய மனைவி அப்புறம் குழந்தைகள் நான் இவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அஜ்மத் வந்து ஆசைப்பட்டிருக்காரு. அஜ்மத் உசேனும் 16ஆம் தேதி நைட்டு அமராவதியில இருக்கிற அவருடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப தஸ்லீமா பேகமும் அவங்களுடைய குழந்தைகளும் வீட்டுல இல்லை. மாமியார் ஆசி அம்மாள் அவங்க மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க. அஜ்மத் உசேனும் அவருடைய மாமியார்ட்ட என்னுடைய மனைவி குழந்தைங்கள்லாம் என்னோட அனுப்பி வச்சிருங்க, நான் அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஆனா ஆசி அம்மாள் அதுக்கு அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சம்மதிக்கலை அப்படின்ற மாதிரி தெரியுது. இதனால மாமியாருக்கும் மருமகனுக்கும் இடையே ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப கோபமான அஜ்மத் உசேன் அவர் மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்தியால மாமியார் ஆசியம்மாளை வந்து ரொம்பவே பயங்கரமா சரமாரியா குத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. ரத்த வெள்ளத்துல கடந்த மாமியார் ஆசியம்மாவை சம்பவ இடத்துல துடிச்சுக்கிட்டு இருந்த அவங்கள தகவல் அறிந்து வந்த அமராவதி போலீசார் ஆசியம்மாளுடைய உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. தலைமறைவா இருந்த அஜ்மத் உசேனை பிடிக்கிறதுக்கும் ஒரு தனி படையை அமைச்சிருக்காங்க. இந்த நிலையில குதிரையாறு சோதனை சாவடிக்கு பக்கத்துல பதுங்கி இருந்த அஜ்மத் உசேனை போலீசார் இன்னைக்கு காலையில அதிரடியா கைது பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸார்கிட்ட அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் நான் என் மனைவி குழந்தைங்களெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டேன், ஆனால் என் மாமியார் தான் அவங்கள என்னோட சேர விடாமல் தடுத்து வச்சுருந்தாங்க, என்னுடைய மகன்களை பார்க்குறதுக்கும் அவர் வந்து இடையூறாக இருந்தார், அதனால தான் என் மாமியார் இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் ஒன்றும் சேராது, என் குடும்பத்தை அவங்க வாழ விட மாட்டாங்கன்ற ஆத்திரத்தில் நான் அவங்கள கத்தியால் குத்தி கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அஜ்மத் உசேன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க போலீஸ். அதுக்கப்புறம் அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஒரு சின்ன குடும்ப தகராறு ஒரு பெண்ணுடைய உயிரையே வந்து பறிச்சிருக்கு, ஒரு குடும்பத்தையே சிதைச்சிடுச்சு. இந்த சம்பவம் திண்டுக்கல், திருப்பூர் இந்த பகுதியிலலாம் ஒரு பெரிய சோகத்தையும் ஒரு பெரிய அதிர்ச்சியையுமே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். பொதுவே இந்த மாமியார் அப்படின்றவங்க குடும்பத்துல சண்டை நடந்தா போய் மூக்க நுழைப்பாங்க. பொதுவா இந்த மாமியார் கேரக்டரா இருக்கிறவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துச்சுன்னா அது சின்ன சண்டையா தான் இருக்கும், அவங்களே அதை பேசி தீர்த்துப்பாங்க. ஆனா அவங்க அது உள்ள பூந்து உங்க அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, உங்க அப்பா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இவங்க பண்ணது நியாயமா, அன்னைக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டு இன்னும் சண்டையை பெருசாக்குவாங்க. ஏன்னா மனைவிமார்கள் கண்டிப்பா எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுப்பாங்க. அதுவும் புருஷன் வீடு அப்படின்ற வர்ற பட்சத்துல புருஷன் நமக்கு வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாதது, அவங்க வீட்டில் நம்மளை என்ன மாதிரிலாம் பேசினாங்க, நல்ல விதமாக பேசினாலும் இல்லை தரக்குறைவாக பேசினாலும் எல்லாமே மனைவிமார்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த கணவன்மார்களுக்கு பெருசாக ஞாபகத்தில் இருக்காது. ஏன்னா அவங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆஃபீஸு, பணம், இஎம்ஐ இந்த பிரச்சனையில் பெருசாக அவங்க தலையில் எடுத்துக்க மாட்டாங்க, காதில் வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மனைவிமார்கள் சண்டை போடும்போது இவங்க பக்கம் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். உங்கள் அம்மா அன்னைக்கு பண்ணாங்கல்ல, உங்கள் அண்ணா அன்னைக்கு அப்படி சொன்னார்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த மனைவிமார்கள் சொல்லுவாங்க. கணவன்மார்கள்ட்ட அந்த பாயிண்ட் இருக்காது. அவங்க வந்து வாயடிச்சு போய் தான் நிற்பாங்க. நம்ம இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கறது, நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியாம தான் இருப்பாங்க. அந்த டைம்ல தான் என்ட்ரி கொடுப்பாங்க இந்த மாமியார்ன்ற கேரக்டர். இவங்க வந்து பையனுக்கு சப்போர்ட்டா, ஃபுல் சப்போர்ட்டா பேசுவாங்க. பையன் குடிச்சிட்டு வந்தா என்ன, அவன் கொலையே பண்ணிட்டு வந்தா என்ன, அந்த பையனுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ரத்தமாச்சே. அதனால சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம மருமகள்கிட்ட அட்வைஸ் வேற கொடுப்பாங்க. அதுவும் மகன் இல்லாதப்ப தான் கொடுப்பாங்க. நீ ஏம்மா இது மாதிரி பண்ற, கொஞ்சம் பொறுத்துப்போ, அவன் ஆம்பளை, அவன் இப்படி செய்வான் அப்படின்ற மாதிரி மருமகளை தான் அவங்க அடக்குவாங்களே தவிர பையன்கிட்ட வந்து நீ பண்றது தப்பு,
நீ இது மாதிரி செய்யாத அப்படின்ற மாதிரி எந்த காலத்துலயும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து கணவன் சைடு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மனைவி சைடும் அதே மாதிரி தான். இப்ப ஒரு மனைவி அவங்க எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்க அம்மா கிட்ட தான் அதிகமா ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணா, எங்க வீட்டுல இந்த குழம்பு வச்சோம், இது மாதிரி ஆயிடுச்சு, எங்க மாமியார் இப்படி பேசினாங்கன்ட்டு மூச்சு விடாம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த டே ஃபுல்லா நடந்ததை டைரியில எழுதுற மாதிரி அவங்க அம்மா மைண்ட்ல எழுதி வச்சிருவாங்க. அதற்கப்புறம் அந்த சண்டையை அந்த மனைவி வந்து மறந்துடலாம். சரி நம்ம புருஷன் தானே அப்படின்ற மாதிரி அவங்க மறந்துட்டு சமாதானத்துக்கு வந்தாலும் அந்த அம்மா வந்து விட மாட்டாங்க. அன்னைக்கு அப்படி சொன்னியே, அவர் அப்படி பண்ணாருன்னு, நீ எதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீ இப்படி பண்றன்ற மாதிரி அந்த அம்மா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மனைவியே சமாதானமா போனா கூட அந்த அம்மாக்கள் வந்து விட மாட்டாங்க. அதனால முடிந்த அளவு இளம் மனைவிமார்கள் உங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா மனைவிமார்கள் மறந்துட்டு நம்ம புருஷன் தானே அப்படின்ட்டு அந்த சண்டையிலேருந்து சமாதானத்துக்கு போயிடுவோம். ஆனா அவங்க அதை ரிமைன் பண்ணி விடுவாங்க, அந்த ஈகோவை தூண்டி விடுவாங்க. அப்ப ஆமா அப்படித்தானே பண்ணா, நம்ம வந்து மன்னிக்க கூடாது, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் எப்படின்ற மாதிரியும் சில மனைவிமார்களுடைய அம்மாக்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப திருப்பூர்ல நடந்திருக்கு. அந்த அஜ்மத் ஹுசேன் அவர் பெருசா எதுவும் தப்பு பண்ணாரா என்னன்னு அதை பத்தி சொல்லல. ஆனா அவர் திருந்தி வந்திருக்காரு. கடைசியில என்னுடைய மனைவி கூடயும் என்னுடைய மகன்கள் கூடயும் நான் வந்து வாழணும், எனக்கு வந்து அவங்க வேணும், என்னோட அவங்கள வந்து அனுப்புங்க, நாங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம், ஏன் உங்க வீட்லயே நீங்க வச்சிருக்கிறீங்க, 4 மாசமா இங்கதான் வச்சிருப்பீங்களா, பொண்ணு வந்தா அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்ப மாட்டீங்களா புருஷன் வீட்டுக்கு போன்னு அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்காரு. ஆனா அந்த மாமியார் ஆசி அம்மாலோ அதெல்லாம் முடியவே முடியாது. என் பொண்ணு என் கூட தான் இருப்பா, அவ செத்தாலும் பரவாயில்ல, என் கூடவே இருக்கட்டும், அவ நிம்மதியா இருந்தா போதும், வாழாவட்டின்ற பேரோட இருந்தா கூட அவர் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவர் என் கூடவே இருக்கட்டும், நான் என் பொண்ணை அனுப்ப முடியாதுன்னு திட்டவட்டமா அவங்க மறுத்துட்டாங்க. யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்ல. ஒருவேளை அந்த அஜ்மத் ஹுசேன் குடிச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் வரும்போதே திட்டத்தோட தான் வந்திருக்காரு. இல்லைன்னா மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்த முடியுமா? ஏதாவது யாரையாவது ஒருத்தவங்கள போட்டு தள்ளிடணும். ஒண்ணு மாமியார் ஓவரா பேசும், இல்ல நம்ம பொண்டாட்டி ஓவரா பேசுவா, 2 பேர்ல அதாவது ஒரு கதையை நம்ம முடிச்சிடணுன்ற பிளானோட கூட அவர் வந்து வந்திருக்கலாம். ஒருவேளை அஜ்மத் ஹுசேன் தன்னிலை மறந்து சுயநினைவு இல்லாம கூட அந்த இடத்துல இருந்திருக்கலாம். மாமியார் பேசும்போது அவருக்கு இன்னும் ஆத்திரம் வர வர நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஒரு மருமகன் நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க, ஒரு புருஷனா ஒரு பொண்டாட்டி தான் என்னை மதிக்கல அப்படின்னா கூட ஒரு மாமியார் கூட என்னை மதிக்கல அப்படின்ற ஆத்திரத்துல அவர் வந்து மனுஷத்தன்மையிலேருந்து மிருகத்தன்மையா மாறி அவங்கள வந்து சரமரியா வெட்டி கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவாயிருக்கு. அவங்கள கத்தியால கொன்னுட்டு ரத்த வெள்ளத்துல அவங்க மாமியார் தத்தளிக்கும் போது அவர் வந்து ஒரு பயம் யாருக்கானாலும் இருக்கும். அதான் ஒரு முதல் கொலை அவர் அரங்கேற்றிருக்காரு அப்படிங்கும் போது அவருக்கு அந்த பயம், அந்த நடுக்கம், அந்த பதட்டம் எல்லாமே இருந்திருக்கு. அப்படியே அவங்கள விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதாவது குதிரைப்பாளையம் அப்படின்ற அந்த சோதனை சாவடிக்கு அவர் போயிட்டாரு. அங்க போய் தலைமறைவா இருந்திருக்காரு. அதற்கப்புறம் சத்தம்லாம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க ஆசியா அம்மாள், அதாவது மாமியார் கேரக்டர் அவங்க. அதற்கப்புறம் அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து இந்த கொலையை பற்றின டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மருமகனை கண்டுபிடிக்கும் போது அவர் இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்னுடைய மனைவி பிள்ளைகளை என் கூட வாழ விடல, அனுமதிக்கல அப்படின்ட்டு. பொதுவாகவே இந்த அம்மாக்கள் முக்கால்வாசி இப்படிதான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அம்மாக்கள்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும், நல்லதோ கெட்டதோ அது உன்னுடைய புகுந்த வீடு, நீ தான் அந்த வீட்டை பார்த்துக்கணும், அன்பை பொழிஞ்சு உன் புருஷனை திருத்தணும், மாமியார்கிட்ட கொஞ்ச நாள் நீ வந்து அடங்கிதான் போகணும், இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போறாங்க உன் மாமியார்லாம், அவங்களுக்கும் வயசாயிடுச்சுல்ல, இல்லை தனி கொடுத்தன வந்துரு, இது மாதிரி அட்வைஸ்லாம் வந்து கொடுப்பாங்க 90s டைம்லலாம். ஆனால் இப்போ இருக்க அம்மாக்கள்லாம் அப்படி கிடையாது. உனக்கு பிடிக்கலையா கிளம்பி வந்துரு, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சோறு போடுறோம், உனக்கு இங்கே இருந்துக்கிட்டு எதனா வேலைக்கு போ, குழந்தைங்கள இங்கே படிக்க வை, எங்க கூடவே இருந்துடு அப்படின்ற மாதிரி இப்ப இருக்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க. உண்மையிலேயே அந்த அஜ்மத் ஹுசேன் வந்து ஒரு குடிகாரன், குடிச்சிட்டு வந்து டெய்லி போட்டு அடிக்கிறான், இதே வேறனா பழக்கம் இல்ல தகாத உறவு அஜ்மத் ஹுசேனுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த தஸ்லீமா பேகம் இவங்க கோச்சிக்கிட்டே இவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பொறுக்கியோட வாழ்றதுக்கு நீ வாழ வெட்டியா எங்களோடவே இருந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தா அது வந்து ஓகே தான். ஆனா சின்ன சின்ன தவறுகளுக்காகலாம் பொண்ணை வந்து நீ வந்துடு, நீ எங்களோட இருந்துரு, நீ ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போற, நாங்க உன்னை எப்படி வளர்த்தோம், நீங்க இளவரசி மாதிரி வளர்ந்த, அங்க எதுக்கு நீ ஏன் வேலைக்காரியாட்டம் இவ்வளவு வேலை செஞ்சு நீ கஷ்டப்படுற, நீ வந்துடு அப்படின்ற மாதிரி நிறைய அம்மாக்கள் இப்ப இருக்கிறவங்களே நம்ம ரீசெண்டா பாக்குறோம் சொல்றோம். டைவர்ஸ் அப்படின்றது இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ரொம்பவே ஈஸியா ஆயிடுச்சு. போன உடனே டைவர்ஸ் கிடைச்சிடுது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, 2 சிட்டிங் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் டைவர்ஸ் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடுது. அதனால இந்த ஜென்ரேஷன்ல நடிகைகளா இருக்கட்டும் இல்ல நார்மல் கிராமத்துல இருக்கிற பீப்புள்ஸா இருக்கட்டும், டைவர்ஸ் அப்படின்றது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம டைவர்ஸ் வாங்கினா நம்ம இன்னும் ட்ரெண்ட் ஆயிடுவோம், இதை வச்சு நம்ம வந்து 4 கண்டென்ட் 4 வீடியோ வந்து நம்ம போட்டு நம்ம பெருசா
பெருசாகிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த மாமியாராக இருக்கிறவங்க இந்த குடும்ப பிரச்சனைகள் வரும்போது மூக்க நுழைக்காதீங்க. அது உங்களுடைய உயிருக்கு தான் ஆபத்து. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா, அவங்களே சமாதானம் ஆயிப்பாங்க. 2 நாள் பேசாமல் இருப்பாங்க, இல்லை ஒரு 3 நாள் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமாதானம் ஆகி அவங்களே மறுபடியும் ஒருத்தரை மன்னித்து அந்த அன்பு அந்த பரஸ்பரம் அதில் அவங்க ஈடுபட்டுருவாங்க. நீங்கள் உள்ளே போய் மூக்க நுழைச்சி அதில் கொளுத்தி போட்டு அதை காட்டு தீயா ஆக்கிட வேண்டாம். ஒரு சின்ன தீப்பொறியா இருக்கும்போது அதை அவங்களே அணைச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் உயிரை விட்டுறாதீங்க. இப்போ நான் சொன்ன சம்பவமும் இதே தான்.